அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக முக்கியமான சிறுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन வச்சு அனலைசிஸ் பண்ணி டாப் 10 ஓகேவா, டாப் 10 சிறுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க ஓகேவா. நம்மளோட தாரக மந்திரம் என்ன? திட்டமிட்ட உழைப்பு, விடாமுயற்சி, மன உறுதி ஓகேவா. அதுபடி நம்ம நடக்கணும் ஓகேவா. வரப்போற ஆஃப் இயர் எக்ஸாம் என்ன பண்ணணும்? நம்மளோட இலக்கு என்ன? நம்மளோட இலக்கு என்ன மார்க்கோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்? அதை வந்து அடையணும். சரியா, பார்க்கலாமா? அப்ப 11th தமிழ்ல டாப் 10 சிறுவினாக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னென்ன क्वेश्चन வருது, அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது, அதை வச்சு என்ன பண்ண போறோம்? டாப் 10 சிறுவினாக்கள் அப்படின்றத நான் சொல்ல போறேன். எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க, அப்படியே எழுதுங்க என்னென்ன क्वेश्चन வந்திருக்கு, எந்த क्वेश्चनலாம் நம்ம பார்க்கறோம், எந்த क्वेश्चनலாம் வந்து கடைசியா நான் சொல்லும்போது என்ன பண்ணணும், அந்த क्वेश्चनோட கீ பாயிண்ட் சொல்லுவேன், அதை வச்சு நீங்க எழுதிக்கணும் ஓகேவா. அப்ப எழுதிட்டீங்க என்ன பண்ணணும், அந்த சிறுவினாக்களை என்ன பண்ணணும், நீங்க படிச்சுக்கணும் ஓகேவா. அப்ப பாருங்களேன், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அடுத்து சேரநாடு செல்வவளம் மிக்கது என்ற கூற்றிற்கு காரணங்களை குறிப்பிடுக. இது ஒரு வாட்டி வந்திருக்கு. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? அப்துல் ரஹ்மான் கதையிலிருந்து வினாவிடை வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பிரஸ்கோ ஓவியங்கள், கட்டளை ஓவியங்கள் குறித்து நீ அறிவினை யாவை? ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை? சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு உரைக. 5 விவசாய மந்திரங்கள் யாவை? இது எல்லாமே என்னது, 4 மார்க் கொஸ்டின். இது எல்லாமே ஒரு வாட்டி எல்லாமே ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு 18-19 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத பார்க்க போறோம். அதுல எந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு, அதை வச்சு இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டடா வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆஃப் இயர் எக்ஸாம்ல போன வாட்டி நடந்த ஆஃப் இயர் எக்ஸாம்ல திருப்பி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆஃப் இயர் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது, வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? சேரநாடு செல்வவளம் மிக்கது என்ற கூற்றிற்கு காரணங்களை குறிப்பிடுக. கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது யாது? அப்துல் ரஹ்மானின் கதையிலிருந்து வினாவடை வடிவத்திற்கு ஏற்றடிகளை தருக. பிரஸ்கோ ஓவியங்கள், கட்டளை ஓவியங்கள் குறித்து நீவிர் அறிவன யாவை? ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை? சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு உரைக. 5 விவசாய மந்திரங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் தெளிவா ஒரு பார்த்துக்கோங்க. இதுல இருந்து என்னது, அடுத்து நம்ம பார்க்க போற கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்திருக்கோ அந்த கொஸ்டின் தான் என்னது, அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம வரப்போற ஆஃப் இயர் எக்ஸாம்ல எழுதணும். சரியா, புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேவா. வாய்க்காலின் சிறப்புகள், சேரநாடு செல்வவளம் மிக்கது கூற்றிற்கு காரணம், கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது, அப்துல் ரஹ்மான் கதையிலிருந்து வினாவிடை ஓகேவா வடிவத்திற்கு ஏற்ற அடிகளை தருக. பிரஸ்கோ ஓவியங்கள், கட்டளை ஓவியங்கள் குறித்து நீவிர் அறிவனை யாவை? ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவது, சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் 5 விவசாய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ரைட்டா, இதுக்கு அடுத்து மறுபடியும் பார்க்கிறோம். உயர் தமிழை உயிர்மின் போற்றுங்கள் அப்படின்னு இடஞ்சொட்டி பொருளுக்கு இடம் பொருள் அதுக்கான விளக்கம் அப்படின்றத நீங்க எழுதணும் ஓகேவா. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் எவற்றை குறிப்பிடுகிறார்? அது மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியவற்றை பற்றி திருக்குறள் கூறுவன யாவை? சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம் ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமான ஒரு வினா. அதனால என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் படிக்காம நீங்க போகவே கூடாது. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னா குருவினாளி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க ஓகேவா. குருவினாளி இந்த கொஸ்டின் அப்படின்றது அடிக்கடி கேட்டிருந்தாங்க. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் பற்றி குறிப்பிடவன யாவை அப்படின்றது கேட்டிருந்தாங்க. சிறுவினால அடிக்கடி வந்துட்டே தான் இருக்கு ஓகேவா. நான் முன்னாடி பார்த்த ஆஃப் இயர் எக்ஸாம் சரி, வரப்போற பப்ளிக் எக்ஸாம் சரி, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஆனா முன்னாடி நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கொஸ்டின் முக்கியம் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா. அப்போ முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. வாய்க்காலின் சிறப்புகள், சேரநாடு செல்வவளம் மிக்கது, கலைவளார் மறையவர் கருத்தில் எண்ணியது, அப்துல் ரஹ்மான் கதையிலிருந்து வினாவிடை வடிவம் ஓகேவா. அடுத்து பிரஸ்கோ ஓவியம் முக்கியமான ஒரு வினா ஓகேவா. பிரஸ்கோ ஓவியம் என்னது, ஒரு முக்கியமான வினா ஓகேவா. அடுத்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை? சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் 5 விவசாய மந்திரங்கள் என்னென்ன ஓகேவா. இங்க பாருங்களேன், சமண பள்ளிகளும் பெண்களும் இது கேட்டிருக்காங்களா? இது 2வது வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. எங்க சார் 2வது வாட்டி அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருக்கா, சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் அப்படின்றது குறிப்பு வரைக்கும் கேட்டிருக்காங்களா? அதே கொஸ்டின் என்ன பண்ணுது, 2வது வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கா. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க. இது எல்லாமே எத்தனை வாட்டி வந்திருக்கு, ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. மீதி எல்லா கொஸ்டினும் ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்ப நம்ம மறுபடியும் பார்க்கும்போது எந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கோ அது என்ன பண்ணுவோம், நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்றத போட்டுட்டு போவோம். அப்படி போடும்போது எந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கோ அதை என்ன பண்ணுவோம், அதுதான் டாப் 5 டாப் 10 அப்படின்றத பிரிப்போம். நான் கடைசியா சொல்லும் போது என்ன பண்ணணும், நீங்க அதை வந்து எழுதிக்கணும் ஓகேவா. எந்த கொஸ்டின் எல்லாம் சொல்றேன் என்ன பண்ணணும், அதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா. ஒரு நிமிஷம் ஓகேப்பா. ஓகே, இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா.
அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 3 போலாம். அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற்றுள்ள இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கு. அப்ப இடம் சுட்டி பொருள் விளக்குகள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ரைட்டா, இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்க. மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்திய இளஞ்சி பொருள் யாது அப்படின்றது கேட்டிருக்காங்க. உழைப்பாளரின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, இது ஒரு முக்கியமான வினா. ஓகேவா, அடுத்து பாருங்களேன். மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பது எடுத்துக்காட்டுடன் விபரி. மலை மனித வாழ்வு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா பாருங்க. மலை மனித வாழ்வு. ஓகேவா, இந்த இருக்கா மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை விவரிக்கன்னு கேட்டாங்களா. இது ஒரு வாட்டி வந்திருக்கு. ரைட்டா, இது எத்தனை வாட்டி வந்திருக்கு? ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்ப என்னது, அப்ப இங்க எத்தனாவது வாட்டி வந்திருக்கு? 2வது வாட்டி வந்திருக்கு. மலை மனித வாழ்வு கொஸ்டின் 2 வாட்டி வந்திருக்கு. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவது 2 வாட்டி வந்திருக்கு. அடுத்து சமண பள்ளிகளும் பெண் கல்வியும், இதுவும் 2 வாட்டி வந்துருச்சு. இது 3வது வாட்டி வருது. சமண பள்ளிகளும் பெண்களின் சிறப்பு. ஓகேவா, அதை பத்தி 2வது வாட்டி வந்திருக்கு. தாமசிகம் என்றால் என்ன அப்படி ஒரு வாட்டி வந்திருக்கு. ரைட்டா, தாமசிகம் பத்தி ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. கரெக்டானு பாருங்க. தாமசிகம் பத்தி பெருசா கேட்கல. அப்ப என்ன பண்றோம், முன்னாடி நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு பின்னாடி அனலைசிஸ் பண்றோம். அப்ப எந்தெந்த கொஸ்டின்லாம் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு அதெல்லாம் எந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டா வந்திருக்கோ அந்த கொஸ்டினை வந்து நம்ம மேஜரா படிச்சுட்டு போனோம். ஓகேவா, சலசவாவில் செங்கையில் பாயும் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி நின்று விளக்குக. மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம், இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின். வாய்க்காலின் சிறப்புகள். ஓகேவா, இது 2வது வாட்டி வந்திருக்கு. அடுத்து வேதி கலப்பில்லா பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா நும் கருத்தை விளக்குக. மனித வாழ்வில் சிறப்புறம் பெற்றுள்ளது என்பதை சான்றுடன் மலை மனித வாழ்வில், இது 2வது வாட்டி வந்திருக்கு. அடுத்து பெண் கல்வியும் சமண பள்ளியும் பெண் கல்வியும், இது வந்து 3வது வாட்டி. அடுத்து ஜீவாவின் பேச்சு நடை 4வது வாட்டி. அப்ப இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி வருது? ரொம்ப ரிப்பீட்டடா வருது. அப்ப என்னது, ஜீவாவின் பேச்சு நடை, சமண பள்ளிகளும் பெண் கல்வியும், மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் கருவது, அடுத்து வாய்க்காலின் சிறப்பியல்புகள், அடுத்து என்னது மதினா நகரம். மதினா நகரம் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஆனா என்னது அடிக்கடி கேட்பாங்க. மதினா நகரம் ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் முக்கியமான வினா. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் படிக்காம நீங்க போக கூடாது. மதினா நகரம் கொஸ்டின் படிக்காம போக கூடாது. குருவினாலையும் மதினா நகரம் படிக்காம போக கூடாது. சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் படிக்காம போக கூடாது. ஒரு முக்கியமான வினா, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா உள்ள வினா. சரியா, அதுக்கு அடுத்து பாருங்களேன். சலசவாவில் செங்கையில் பாயும் மறுபடியும் கேட்டிருக்காங்களா. அப்ப சலசவாயில் இடஞ்சொட்டி பொருளுக்கு இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்ல. இடஞ்சொட்டி பொருளுக்கு இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இல்ல. கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. இடஞ்சொட்டி பொருள் இல்லாம ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்கறதே இல்ல. அப்ப அது முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ரைட்டா, சலசவாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சொட்டி பொருள் விளக்கு அப்படின்ற கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகேவா, 3வது வாட்டி வந்திருக்கு. உள்ளுரை ஊமை இறைச்சி எடுத்துக்காட்டுடன் வந்து விளக்குக. உணவும் உறக்கமும் அணில் கனவாம் உந்தன் கனவை உம்முடைய சொந்த சொற்களில் விளக்குக. அப்துல் ரஹ்மான் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்துக்கு ஏற்ற அடிக்கலை தருக. அப்துல் ரஹ்மான் கவிதையிலிருந்து வினாவிடை வடிவத்துக்கு ஏற்ற அடிக்கலை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, என் உயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிற் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றது. ஓகேவா, இது எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத நிறைய வாட்டி வந்துருச்சு. ரைட்டா, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது அப்படின்ற கொஸ்டின் எத்தனை வாட்டி வருது? நிறைய வாட்டி கேட்கிறாங்க. அப்ப இது முக்கியமான ஒரு வினா. சரியா, இது முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, அடுத்து அனந்தரங்கர் வரலாறு ஒரு ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வெளியிடுக. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை. ஜீவாவோட பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை. ஓகேவா, இது ஒரு முக்கியமான வினா. அப்ப முக்கியமானது என்னது? சுந்தரசாமி. ஜீவாவோட பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி. அப்புறம் வந்து என்னது, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. இந்த கொஸ்டின்லாம் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கிறாங்க. அடிக்கடி இந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டே வராங்க. அதனால ரொம்ப முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா உள்ள வினா. அதனால இந்த கொஸ்டின்லாம் படிக்காம போகவே கூடாது. ரொம்பவும் முக்கியமான வினா. சரியா, அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 16வது பார்க்கலாம். எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிற் கொண்டுள்ள மொழி பற்றி எழுதுக. அடுத்து 500 பாடல் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. கருப்பொருளை எழுதுக, அட்டவணைப்படுத்துக அப்படின்றது. மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனு கொடுத்திய இறைச்சி பொருள். அப்ப இறைச்சி அப்படின்ற பொருள் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது கேட்கிறாங்க. ரைட்டா, அடுத்து ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு வந்த கொள் இடஞ்சுட்டி பொருளுக்கு. அப்ப இடஞ்சுட்டி பொருளுக்கு இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்க போறதே இல்லை. ஓகேவா, இடஞ்சுட்டி பொருளுக்கு கண்டிப்பா கேட்கிறாங்க. இடஞ்சுட்டி பொருளுக்கு கண்டிப்பா கேட்கிறாங்க. அதனால இடஞ்சுட்டி பொருளுக்கு இல்லாம நீங்க என்ன பண்ண வரக்கூடாது. கண்டிப்பா ஒரு முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதே மாதிரி தாமநாகம் என்றால் என்ன, தாமசிகம் என்றால் என்ன, அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகேவா, அடுத்து அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், இது அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகேவா, அனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர், அந்த கொஸ்டின் முக்கியம். வாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி. அப்ப சுந்தரசாமி குறித்து கொஸ்டின் அப்படின்றது இல்லாம இல்ல. அப்ப சுந்தரசாமி கொஸ்டின் குறித்தும் இருக்கு. அப்புறம் என்னது, அந்த மதினா நகரம் கொஸ்டின் இருக்கு.
அதுக்கப்புறம் மலை, அந்த மலை வாழ்வியல வந்து அதை பத்தி எழுதுங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால இந்த வினாக்கள்லாம் ரொம்ப 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 முக்கியமான வினா. ஓகேவா? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு இருக்க. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து அனந்தங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழியை நின்று விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற்ற வேண்டுவனாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்க. நூல் ஒன்றின் முகவரி இடம்பெற வேண்டுவனவாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது. அடுத்த சலசவாயு கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. சலசவாயு கொஸ்டின் கேட்காம இல்லவே இல்லை, கண்டிப்பா ரிப்பீட் ஆகுது. ரைட்டா? அந்த சலசவாயு கொஸ்டின் கண்டிப்பா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அது முக்கியம். மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனு கூறுவது இறைச்சி பொருள் யாது? இது ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. மேகத்திடம் கூறுவது போல தலைவி கூறுவது யாது அப்படின்றது ஒரு வாட்டி கேட்கிறேன். ஏன் சார் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு எந்தெந்த கொஸ்டினா அடிக்கடி கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கணும், எதை வந்து நம்ம முக்கியமா படிச்சுட்டு போகணும், எதை வந்து கொஞ்சம் படிச்சா போதும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இருக்கிற எல்லா புக்கையும் வந்து கடைசி டைம்ல வந்து 6 மணி நேரம் வந்து மாங்குன்னு படிப்பீங்க. அப்படி படிச்சு வந்துச்சுன்னா ஓகே, வரல என்ன பண்றது, ஆன்சர் மார்க் வராது. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேவா? திட்டமிட்ட உழைப்பு. நம்ம என்ன பண்ணணும், எது வரப்போகுது எது வரல அப்படின்றத அனலைசஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுத்து நீங்க படிக்கணும். அப்படி படிக்கும்போது என்ன பண்ணணும், உங்களால ஈஸியா ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ரைட்டா? அப்ப மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரசாமி கூறுவன யாவை? ஜீவாவோட பேச்சு நடை குறித்து ராமசாமி கூறுவன யாவை? சமண பள்ளிகளில் பங்கேற்ற பெண்களின் சிறப்பு குறித்து எழுதுக. சமண பள்ளிகள்ல பங்கேற்ற பெண்கள், அப்ப சமண பள்ளி கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. அப்புறம் சமணத்திலையும் பெண்களும் அந்த கொஸ்டின் வந்து கேட்காம இல்லவே இல்லை. அப்ப அந்த கொஸ்டின் முக்கியம். தாமலிகம், இது நீங்க நிறைய வாட்டி பார்த்துட்டே இருக்கேன். தாமலிகம் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கறாங்க. அப்ப தாமலிகம் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு வந்து கடைசில இருந்து சொல்லுவேன், இந்த வினாலாம் ரொம்ப முக்கியம், இந்த வினா வந்து அடிக்கடி நம்ம பார்த்ததுல வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்துச்சு. அப்ப இது என்ன பண்ணுங்க, படிக்காம எக்ஸாம் அழுக்கு போகாதீங்க, இது ரொம்ப முக்கியமான வினா, இது படிச்சே ஆகணும்னு நான் சொல்லுவேன். அப்ப அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், நீங்க படிச்சுட்டு போகணும். சரியா? அடுத்து பகுதி 4ல எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக அப்படின்னு கேட்டேன். எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. 500 பாடல் சொட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருளை அட்டவணைப்படுத்துக. அப்ப இந்த கொஸ்டின் வந்து ஒரு 2 வாட்டி வருது. ஓகேவா? அடுத்து மேகத்திடம் கூறுவது போல அந்த கொஸ்டின் 2 வாட்டி வந்திருக்கு. இறைச்சி, அப்ப இறைச்சி கொஸ்டின் இல்லாம அந்த கொஸ்டினே இல்ல. அப்ப தாமரிகம் கொஸ்டின் இல்லாம கொஸ்டினே இல்ல. அடுத்து ராவின் பேச்சு குறித்து ராமசுந்தரசாமி கூறுவது அனந்தநகர் கொஸ்டின். இதுல இருந்து இப்ப இலக்கணத்துல இருந்து கேட்க போறாங்க அப்படின்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தருக அப்படின்றது கேட்கறாங்க. மொழி முதல்னா என்ன, ஆனா அவனா இனா உயிரெழுத்துக்கள் எல்லாம் மொழி முன்னாடி வரும். அம்மா, ஆட்டுக்குட்டி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் மொழிக்கு முன்னாடி வரும். மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முன்னாடி வராது. இந்த மாதிரி வந்து சிம்பிளா தான் இருக்கும் அந்த இலக்கணம். ஓகேவா? அந்த இலக்கணத்தை படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும், ஈஸியா இருக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றது எளிமையா இருக்கும். ஓகேவா? அதனால அதெல்லாம் படிக்காம போகவே கூடாது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? அப்ப இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு தாங்க, அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கறது. ஓகேவா? அடுத்து ஆவலி எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் 9, உயர்தமிழை உயிரென்று போற்றும் இங்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கு ஒரு வாட்டி. அடுத்து வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? வாய்க்காலோட சிறப்பு என்னது, அதை பத்தி நம்ம குறிப்பிடணும். சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. அடுத்த வினா மருத்துவம் ஆகிய குறித்து திருக்குறள் கூறுவன யாவை? மருந்து, மருத்துவர், மருத்துவம். ஓகேவா? மருந்து, மருத்துவர், மருத்துவம். அப்ப திருக்குறள் கொஸ்டின் கேட்கிறாங்களா சார் அப்படின்னா திருக்குறள் கொஸ்டின் கேட்கிறாங்க. திருக்குறள் கொஸ்டின் கேட்காம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? நான் உங்களுக்கு அப்பயே சொல்லியிருக்கேன், நெடுவினா என்ன சொல்லியிருக்கேன், கண்டிப்பா திருக்குறள் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வினா கண்டிப்பா வந்துடும். என்னது, உங்களுக்கு 6 மார்க் வினால ஒரு நெடுவினா நீங்க தெளிவா படிக்கணும் அப்படின்னா மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்னது, திருக்குறள் கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட நெடுவினா என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிடணும். அப்படி மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கேட்காம இருக்கவே மாட்டாங்க. முக்கியமானது. சரியா? அப்ப அந்த மாதிரிலாம் படிக்காம நீங்க போவே கூடாது. ஓகேவா? அப்ப திருக்குறள் படிக்காம என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் காலை எடுத்து வைக்க கூடாது. அப்ப திருக்குறள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சிறுவினால கேட்கறாங்க, குருவினால கேட்கறாங்க, நெடுவினால கேட்கறாங்க. அப்ப இந்த கொஸ்டின்லாம் தெளிவா படிக்கணும் அப்படின்றத இந்த சொல்ல வர கருத்து. ரைட்டா? அடுத்து எண்ணுயிர் தமிழ்மொழி என்பேனும் தலைப்பில் நீர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக அப்படின்ற கொஸ்டின். அடுத்து பிரஸ்கோ ஓவியங்கள் கட்டளிக் ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிவனையாவை. அப்ப பிரஸ்கோ ஓவியங்கள் கொஸ்டின் எல்லாமே இல்லவே இல்லை. ரைட்டா? அடுத்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவது வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொடி நடைமுறையில் சாத்தியமா என்னும் உம் கருத்தை எழுதுக. வேதி கலப்பில்லாத கொஸ்டின் நம்ம பார்க்கல, ஆனா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சார் இப்ப நான் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குல்ல சார், இதை மட்டும் நான் படிச்சா 90+ எடுத்துடலாமா சார் அப்படின்னா 90+ எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ப்ரியாரிட்டிஸ் பண்ணி எது கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கும் அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகேவா? 95+ எடுக்கணும் அப்படின்னு
என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எல்லா குறைவினா சிறுவினா நடுவினான்னு எதை வேணா படிச்சிருக்கோம். ஏன் சார் அப்படின்னா பி ப்ரிப்பேர்டா இருக்கும். எந்த கொஸ்டின் வந்தாலும் என்னால் எழுத முடியும். நீங்க எவ்வளவு வேணா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா செட் பண்ணுங்க, என்னால் எழுத முடியும். நான் எப்படி வேணா என்ன பண்ணுவேன், எந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி நான் எழுதிடுவேன் அப்படின்றது என்ன பண்ணணும், நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா? இல்ல அப்படின்னா எப்ப தெரியுமா வேறுபடும். இப்ப இவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னு ஒருத்தவன் என்ன பண்ணிருக்கான், இருக்கிற குருவினா இம்பார்ட்டன்ட் குருவினா இம்பார்ட்டன்ட் சிறுவினா இம்பார்ட்டன்ட் நடுவினா, ஆனா இவன் படிச்சது எல்லாமே வந்திருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், இதுவும் படிச்சுட்டான், ப்ரியாரிட்டிஸ் பண்ணி குழுவினா சிறுவினா நடுவினா எல்லாமே படிச்சிட்டான். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், நான் எப்படியாச்சும் 95க்கு மேல வாங்கணும் அப்படின்னு பி நினைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்குல்ல அந்த கொஸ்டினையும் படிச்சு வச்சிருப்பான். ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க என்ன பண்றாங்க, நிறைய மார்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவன் என்ன பண்ணுவான், கஷ்டமான கொஸ்டின் கேட்டா ப்ரியாரிட்டிஸ் பண்ணது வந்து கொஸ்டின் வந்திருக்கும், அதுல இருந்து பாஸ் ஆகி ஒரு 60 மார்க் 70 மார்க் எடுத்துருவான். ஆனா இவன் இருக்கான்ல 85க்கு மேல ஒவ்வொரு மார்க் எடுக்கிறான்ல, இவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா புக் இன்சைட் படிச்சிருப்பான், அதுக்கப்புறம் வந்து குருவினா படிச்சிருப்பான், சிறுவினா படிச்சிருப்பான், நடுவினா படிச்சிருப்பான், இதெல்லாம் என்ன பண்ணுவான் எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சிருப்பான். ஒருவேளை ஒரு கதையை படிச்சு வச்சிருப்பான். அந்த கதை என்ன பண்ணுவான் அப்படின்னா ஓகே இந்த கதை நமக்கு தெரியும், முன்னுரை முடிவுரை போட்டுட்டு நடுவில் சப்டாபிக் போட்டு நமக்கு தெரிஞ்சதாச்சும் எழுதி வைப்போம் அப்படிங்கும்போது இவன் எதுவுமே தெரியாது, ஆனா அவனுக்கு அது கதையாச்சும் தெரியும். அப்ப கதையை வச்சு என்ன பண்ணிடுவான், ஸ்கோர் அப்படின்றது எடுத்துருவான். அப்ப என்ன எனக்கு ஃபுல் மார்க் வேணும், இன்டர்னல் மார்க்கே சேர்த்து நான் 95+ எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான வினாக்களும் படிக்கணும், அதை தாண்டி நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும், பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். சரியா? அப்ப புரிஞ்சுதா? அப்ப என்னது, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நிறைய வாட்டி வரல, ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தானே, அப்ப இந்த கொஸ்டினை நீங்க படிக்கணும். கரெக்டா? அடுத்த ப்ரீவியஸ் கொஸ்டின் 10 இதுல என்ன கேட்கிறாங்கன்னு பார்க்கலாம். நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவதாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? நூல் ஒன்றின் முகவுரையில் ஏற்படுவதாக அந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்ப நன்னூல் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கிறாங்க. ரைட்டா? அடுத்து ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த கொள் இடஞ்சுட்டி பொருள் இழுக்க. அப்ப புக்ல எங்கெல்லாம் இடஞ்சுட்டி பொருள் இருக்கோ அதெல்லாம் படிச்சிருங்க. சார் எனக்கு கஷ்டமா இருக்கு சார், கடைசி டைம்ல வந்து எல்லாத்தையும் என்னால படிக்க முடியாது சார் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்கல்ல இதுல கொடுத்துருக்கிறதுல இருக்கிற இடஞ்சுட்டி பொருளையாச்சும் தயவு செஞ்சு படிச்சுட்டு போயிருங்க. கண்டிப்பா இடஞ்சுட்டி பொருள் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்காது, கண்டிப்பா கேட்பாங்க. ரைட்டா? அது அடுத்து வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? மேகத்திடம் கூறுவது போல தோழி தலைவனுக்கு உணர்த்தி இறைச்சி பொருள். அப்ப இறைச்சி பொருள் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது வருது. அப்புறம் என்னது, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லிக்கு சாத்தியமா? இந்த கொஸ்டின் முக்கியம். ஏன் சார் இப்பதான் வந்து அதிகமா கேட்கலன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, இப்ப அடுத்து வந்து கஷ்டமா கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் என்ன பண்றாங்க, உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றாங்க, இந்த கொஸ்டின் மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்ப இந்த கொஸ்டின் நீங்க படிக்கணும். தமிழ் இலக்கியங்கள் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை கற்பனையாக 10 வரிகள் எழுதுக. இயற்கையுடன் உரையாடல் ஒன்றை, இயற்கையோட நம்ம பேசுற மாதிரி, இயற்கையோட நம்ம ஏதாச்சும் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு கற்பனை நயத்துல ஒரு கட்டுரை எழுதுக, ஒரு கற்பனை நயத்துல 10 வரியில எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம அதிகமா பார்க்கல. ரைட்டா? அடுத்து பாருங்க, சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் சொன்னா சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்றது. அப்ப கேட்டுருங்களா சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஒன்று இருக்கு. காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெருமாள் தரும் ஒப்பீடு யாது? வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவோம் யாவை? சலசவாவில் செங்கையில். அப்ப சலசவாவில் கொஸ்டின் இல்லாம இல்லவே இல்லை. அடுத்து சிங்கி பெற்ற பரிசுகள் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இல்ல. ஓகேவா? அப்ப நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைசிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு 18-19 கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் தான்டா ரிப்பீட்டடா கேட்கறாங்க, இதை தாண்டி இருக்குன்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்குடா அவ்வளவுதான்டா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கறாங்க, அப்ப இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. என்னது, கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதனால படிக்காம போகவும் கூடாது. புரியுதா? அப்ப இந்த கொஸ்டின் படிப்பீங்களா? ஓகேப்பா. அடுத்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை விளக்குக. அனந்தனங்கர் கொஸ்டின் கட்டளை கோவில்கள் ஜீவாவின் பேச்சுநடை குறித்து. ஓகேவா? நான் சொன்னோம் அப்படின்னா டாப் 10 சிறுவினாக்கள் தான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் அப்படின்றது சொல்ல போறேன். ஓகேவா? என்ன சொல்ல போறேன், ஒரு 15 கொஸ்டின் அப்படின்றது சொல்ல போறேன். அந்த 15 கொஸ்டினை படிச்சா என்ன பண்ண முடியும், உங்களால அதுல இருந்து என்ன பண்ண முடியும், ஈஸியா 8 மார்க் அப்படின்றது வாங்க முடியும். ரைட்டா? என்னது, இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 16 மார்க் ஈஸியா வாங்கலாம். எத்தனை மார்க்கு? 16 மார்க். இப்பயே எழுதி வச்சுக்கோங்க, 16 மார்க் ஈஸியா. நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க படிச்சுட்டு போகணும். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு படிச்சுட்டு போகணும். சரி சார் கஷ்டமா கேட்டுட்டாங்க சார், இது வரைக்கும் கேட்காத ஒரு கொஸ்டினை கேட்டுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அப்ப நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா படிச்சுதான் ஆகணும். அப்பதான் சில கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகும். ஓகேவா?
அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 12 அதுல என்ன கேட்கறாங்க பார்க்கலாம். நூல் ஒன்றின் முகவுரையில் அப்ப முகவுரை கொஸ்டின் கேட்கறாங்க. சலசவாவியல் கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறாங்க. அப்புறம் மேகத்திடம் கூறுவது போல அந்த கொஸ்டின், உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை இந்த கொஸ்டின், மலை மனித வாழ்வில் இடம்பெற்றுள்ளது கண்டிப்பா கேட்கறாங்க. அடுத்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, சமண படைகளில் பங்கேற்ற பெண்கள் குறித்து தாமரிசிகம். ஓகேவா, இந்த கொஸ்டின் பேப்பர் என்னது சார் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு சார் கொஸ்டின் பேப்பர். ஆமா, அது எங்க நடக்குது அப்படின்னா இப்ப சென்னை செங்கல்பட்டு அப்படின்னா என்ன பண்றாங்க, ஒரு கொஸ்டின் பேப்பர் 2 இடத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் சில இடத்துல தான் நடைபெறுது. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பார்த்தோம், வேற கொஸ்டின் பேப்பர் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மாறி மாறி தான் இருக்கு. அப்ப என்னது ஒரே கொஸ்டின் சில இடத்துல கேட்டாலும் என்ன பண்றாங்க, ஆனா ஒரே கொஸ்டின் பேப்பர் அப்படியே இல்ல. இப்ப வந்து தாமசிகம் கொஸ்டின் கடைசியா பார்த்தோம். ஆனா இதே கொஸ்டின் என்னாச்சு 35வது கொஸ்டினா இருந்துச்சு. அப்ப கொஸ்டின் பேப்பர் வேறுபடுது, ஆனா கொஸ்டின் என்னது ரிப்பீட் ஆகுது. கொஸ்டின் பேப்பர் வேறுபடுது, ஆனா என்னது கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அப்ப கொஸ்டின் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்னா அது பிரியாரிட்டியான கொஸ்டின், அது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அது முக்கியமான கொஸ்டின். ஓகேவா, அதனால அதை படிக்கணும். சரியா, அப்ப மிக முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ப்ரீவியஸ் எக்ஸாம் 13 பார்க்க போறோம். ஓகேவா, நூல் ஒன்றின் முகவரியிடம் மட்டும் இல்ல வேண்டுவனாக நன்னூல் குறிப்பிட யாவை, சலசவாவில் கொஸ்டின், மேகத்திடம் கூறுவது போல் தாமசிகம், மலை வழியிடம் மட்டுள்ளது, ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, சமணப்படியில் பங்கேற்ற பெண்கள், உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் 14 இதுல என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாம். காட்டில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடியாது. இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ரைட்டா, ஆனா இங்க தாமசிகம் கொஸ்டின் இங்க கேட்டாங்க. அப்ப தாமசிகம் தாமடிகம் கொஸ்டின்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்களேன். அடுத்து இடஞ்சொட்டி பொருள் விளக்குக. அப்ப இந்த பாட்டுல இருந்து இடஞ்சொட்டி பொருள் விளக்குக கண்டிப்பா கேட்கறாங்க. மருந்து மருத்துவர் மருத்துவம். ஓகேவா, இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மருந்து மருத்துவர் மருத்துவம், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை இந்த கொஸ்டின், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை இந்த கொஸ்டின் முக்கியம். ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டின் என்னது ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா படிக்கணும். அப்ப இந்த கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா படிச்சுட்டு போயே ஆகணும். ஓகேவா, அடுத்து அனந்தரங்கர் கொஸ்டின், மலை மனித வகையில் சிறப்பிடப்பட்டுள்ளது என்பது எடுத்துக்காட்டு விளக்குக. அடுத்து இந்த கொஸ்டின், வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா இந்த கொஸ்டின். ஓகேவா, அப்ப வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா கொஸ்டின் என்னது ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த வினா ரொம்ப முக்கியம். ரைட்டா, அடுத்து சிங்கி பெற்ற பரிசு புகழ் சொல்லணும். வில்வரத்திலும் பாடத்தான் வேண்டும் என்ற எவற்றை குறிப்பிடுகிறார். புகழுக்குரிய பண்புகளாக நீவிர் கருவனையாவை, மேகத்திடம் கூறுவது போல தோழி, தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருளை விளக்குக. அப்ப மேகத்திடம் கூறுவது போல தோழி, தலைவனுக்கு உணர்த்திய இறைச்சி பொருள் யாது அதை பத்தி கேட்கிறாங்க. ரைட்டா, அடுத்து தாமசிகம். அப்ப தாமசிகம் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்து ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி குறிப்பிடுவது, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. அப்ப இந்த கொஸ்டின் இந்த ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. என்ன பண்றாங்க, ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்லாம் படிக்காம போயிடவே கூடாது. அப்ப ரிப்பீட்டா கேட்கறாங்க அப்படின்னா அதெல்லாம் என்னது ப்ரியாரிட்டிஸ் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் முக்கியம் அப்படின்றத என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். கரெக்டா, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த கொஸ்டின்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அப்ப என்ன நம்ம வந்து பார்த்துட்டு வந்த கொஸ்டின் இப்போ நோட்ல வச்சு எடுக்கீங்க அப்படின்னா அந்த நோட்ல வந்து எழுதிக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் வருது, இந்த கொஸ்டின்லாம் கேட்கறாங்க, ஓகே இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத நீங்க எழுதி வச்சுக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டார் போட்டு சொல்லுவேன். இந்த கொஸ்டின்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் ஸ்டார் போட்டு சொல்லுவேன். அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும், நீங்க நோட் பண்ணணும். கரெக்டா, அடுத்து வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார். இது முக்கியமா கேட்டிருக்காங்க. இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என கூறுவது நயத்தை விளக்குக. அப்ப இடஞ்சொட்டி பொருள் விளக்குக நயம் கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கறாங்க. அப்ப 32வது இல்ல 33வது கொஸ்டின் என்ன பண்றாங்க, அந்த மாதிரி நயம் கொஸ்டின் இல்ல வந்து இடஞ்சொட்டி பொருள் விளக்குக இந்த மாதிரி வினாவா கேட்கறாங்க. உயர்தமிழை உயரென்று போற்றுமீங்கள் இடஞ்சொட்டி பொருளுக்கு. அப்ப உடஞ்சொட்டி பொருள் இல்லாம கொஸ்டின் பேப்பர் இல்ல. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை. இந்த கொஸ்டின் கேட்காம கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, மலை மனிதாவில் இடம்பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தமிழ் இலக்கியங்கள் குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. பிரஸ்கோ ஓவியங்கள், கட்டளை ஓவியங்கள். ரைட்டா, அப்ப இந்த கொஸ்டின் என்னது ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அப்ப கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அப்ப நீங்களே வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து யோசிப்பீங்க, என்னது அன்னைக்கே சொன்னாங்க படிச்சுட்டு போயிருந்திருக்கலாம், இப்போ வந்து வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிப்பீங்க. ஓகேவா, இதெல்லாம் என்னது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நான் உங்க கண்ணு முன்னாடி தான் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பண்றேன். என்னது வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் ஒரு 18-19 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் பண்ணிருக்கேன், ஒரு தொகுத்து இருக்கேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் அடிக்கடி கேட்கறாங்க, இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிட்டு வரேன். ரைட்டா, பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்க. விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து சரி குருவினால வந்துடும். ஓகேவா, அடுத்து விழுவரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறார். தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. தமிழ் பண்பாட்டோட அடையாளம் வந்து காவடி சிந்து தான் அப்படின்றத விளக்குக. மறுவிலாத அரசென இருந்த நாகர் ஓமை பொருளுடன் விளக்குக.
சேரநாடு செல்வவளம் மிக்கது என்ற கூற்றிற்கு காரணங்களை குறிப்பிடுக. சேரநாடு செல்வவளம் மிக்கது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வேதி கலப்பில்லாத சொன்னா, வேதி கலப்பில்லாத கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னா அது சமண பள்ளிகளும் பெண் கல்வியும். அப்ப சமணத்தை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கு, ஓகேவா? சமணத்தை பத்தி கொஸ்டின் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இல்லை, ஓகேவா? அப்ப அந்த கொஸ்டின் முக்கியம், ஓகேவா? பிரஸ்கோ ஓவியங்கள், கட்டளிக் ஓவியங்கள், இயற்கை உரையாடல் ஒன்று, கற்பனையை 10 எழுதுக, ஓகேவா? இது பெருசா கேட்கல. இங்க 19 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, அதுல எந்தெந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம், ஓகேவா? மருந்து, மருத்துவர், மருத்துவம், இந்த கொஸ்டின் முக்கியம். மருந்து, மருத்துவர், மருத்துவம், இந்த கொஸ்டின். சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் சு வில்வரத்தினம் பாடிய பல்லாண்டு வாழ்த்து தமிழ் தாய்க்கு எங்கனும் பொருந்துகிறது. அது அடுத்து வந்து இடஞ்சுட்டி பொருள் இருக்கு. நான் இடஞ்சுட்டி பொருள் இருக்கு, நான் எல்லாத்துக்கும் ஸ்டார் போட்டுருவேன், ஓகேவா? இடஞ்சுட்டி பொருள் இருக்கு, இதுதான் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் இடஞ்சுட்டி பொருள் இருக்கு எல்லாத்துக்கும் நான் ஸ்டார் போட்டுருவேன், அதை நீங்க படிக்காம போவே கூடாது, ஓகேவா? அடுத்து வேதி கலப்பில்லாதது கண்டிப்பா கேட்கிறாங்க, ரைட்டா? அடுத்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. அனந்தனங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வெளியிலுக்கு. பிரஸ்கோ ஓவியங்கள், கற்றளிக் ஓவியங்கள், அது ஓகேவா? பிரஸ்கோ ஓவியங்கள் என்ன, கற்றளிக் ஓவியங்கள் என்ன, அதை பத்தி எழுதுங்க அப்படின்ற வினா, ஓகேவா? அதுக்கடுத்து காட்டில் ஆடும் புல்வீடுகளும் அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவது. தமிழ் பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்கள் திருச்சாடல் உணர்த்துவன யாவை. இது வியப்பா இருக்கு, கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ண என்ன பண்ணணும், எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரைட்டா? அவங்க உங்களை வந்து என்ன பண்ணல, ரொம்ப கஷ்டப்படுத்தல. 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 தான் எழுத சொல்றாங்க, 4 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 தான் எழுத சொல்றாங்க. ஈஸியா எழுதலாம். ஈஸியா நான் சொன்ன கொஸ்டினை படிச்சுட்டு போனாலே அழகா 16 மார்க் அப்படின்றது ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? ரொம்ப எளிமையா இருக்கும், ஓகேவா? நீங்க என்ன பண்ணக்கூடாது, எல்லா கொஸ்டினும் படிக்கிறோம் அப்படின்றது டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சிறுவினா படிக்கணும், நெடுவினா படிக்கணும், குருவினா படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கேட்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அழகா 90 மார்க் எடுக்கலாம், ஓகேவா? அடுத்து மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரி. ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி குறிப்பிடுவது. தாமசிகம் என்றால் என்ன, அனந்தன் ஒரு வரலாற்று ஆசிரியர். இப்ப பாருங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு ஸ்டார் போட்டு சொல்றேன், ரைட்டா? என்னென்ன ஸ்டார் போடுறனோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதெல்லாம் படிக்காம போகவே கூடாது, ரைட்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாய்க்கால், ஓகேவா? வாய்க்கால் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி சார் நோட் பண்றது அப்படின்னா, இதோட ஃபர்ஸ்ட் வார்த்தை வாய்க்கால் கொஸ்டின், வாய்க்கால் வினா அப்படின்றத நீங்க போட்டுக்கணும், ஓகேவா? ஒரு பென் எடுத்துக்கோங்க, ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? எடுத்து என்ன பண்ணுங்க, வாய்க்கால் கொஸ்டின் அப்படின்றத ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? அடுத்து அப்துல் ரஹ்மான் கதையில இருந்த வினாவிடை, ஓகேவா? அப்துல் ரஹ்மான் கதையில இருந்த வினாவிடை ஜஸ்ட் படிச்சுக்கோங்க, ஓகேவா? நான் 2 ஸ்டார் 3 ஸ்டார் போடுறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 ஸ்டார் போடுறதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போங்க, ஓகேவா? அடுத்து சேரநாடு செல்வவளம் மிக்கது, இது 2 ஸ்டார், ஓகேவா? சேரநாடு செல்வவளம் மிக்கது 2 ஸ்டார், ஓகேவா? பிரஸ்கோ ஓவியங்கள் 3 ஸ்டார். நான் 3 ஸ்டார் போடுறதெல்லாம் என்னது, மிக 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 முக்கியம், ஓகேவா? ஜீவாவின் பேச்சு நடை மிக மிக முக்கியம், இதெல்லாம் வந்து படிக்காம போகவே கூடாது. அடுத்து சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் 3 ஸ்டார் தான், ஓகேவா? அடுத்து விவசாய மந்திரங்கள் பெருசா கேட்கல, இதை நீங்க வந்து பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போகணும், ஓகேவா? அடுத்து உயர்தமிழை உயர்மென்று போற்றுங்கள், இடம் சுட்டி பொருளுக்கு 3 ஸ்டார் தான் எப்பயுமே, ஓகேவா? அடுத்து சு வில்வரத்தினம் 1 ஸ்டார், அதை வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோம். மருத்துவர் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, அதனால 2 ஸ்டார். சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் 3 ஸ்டார், ஓகேவா? சிங்கி பெற்ற பரிசு பொருட்கள் கொஸ்டின் இல்லாம இருக்கிறதே இல்லை, ஓகேவா? அதனால அது. அடுத்து சமண பெண்களும் சமண பள்ளியும் பெண்களும் இந்த கொஸ்டின் சொல்லிட்டேன். மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது எது, மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது முக்கியம். அடுத்து அனந்தரங்கர் கொஸ்டின் 3 ஸ்டார் தான், ஓகேவா? அனந்தரங்கர் கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும், ஓகேவா? பிரஸ்கோ ஓவியங்கள் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்து சலசவாயில் கொஸ்டின் இடஞ்சுட்டி பொருள் இருக்கு, இது கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மனை மனித வாழ்வில் சொல்லிட்டேன், ஜீவாவின் பேச்சு நடை சொல்லிட்டேன், சமண பள்ளிகளும் பங்கேற்ற பெண்கள். அப்ப சமண பள்ளிகள் இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் முக்கியம், ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், ஓகேவா? அடுத்து மதீனா நகரம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க, பெருசா இதுல ரிப்பீட் ஆகல. வேதி கலப்பில்லாதது 3 ஸ்டார் தான், ஓகேவா? வேதி கலப்பில்லாத கொஸ்டின் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சலசவாவில் கொஸ்டின் இடஞ்சுட்டி பொருள் இருக்கு, அது ரொம்ப முக்கியம், ரைட்டா? ஜீவாவின் பேச்சு நடை சொல்லிட்டேன், சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு, ஓகேவா? சலசவாயில் கொஸ்டின் சொல்லிட்டேன். அப்துல் ரஹ்மான் கொஸ்டின் நீங்க படிக்கணும், ஓகேவா? அப்துல் ரஹ்மான் கொஸ்டின். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தநகர் கொஸ்டின், அனந்தநகர் கொஸ்டின் படிக்கணும். சார் எனக்கு 95 பிளஸ் எடுக்கணும்னா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் தான், 20 தான் வரும். அதை தாண்டி நீங்க படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஸ்டின் ரிப்பீட் ஆகும், ஓகேவா? எண்ணுயிர் மொழி தமிழ் என்பேன் ஜஸ்ட் பாத்துக்கோங்க, ஓகேவா? மேகத்திடம் கூறுவது போல தலைவி தோழியற்குரியது,
அடுத்து இந்த கொஷின்லாம் ரிப்பீட் ஆனது தான். ஓகேவா, இது வரையும் ஒரு 7-8 கொஷின் மேலே சொல்லியிருப்பேன். ஓகேவா, இந்த கொஷின் அப்படியே ரிப்பீட் தான் ஆகிட்டு இருக்கு. எல்லா கொஷின் என்ன பண்ணுது, அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, மொழி முதல் மொழி இறுதி அந்த கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இலக்கணத்துலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் படிச்சுட்டு போய் ஆகணும், அந்த கொஷின் படிங்க. ரைட்டா, அடுத்து 500. ஓகேவா, முதல் பொருள் கருப்பொருள் திணை. ஓகேவா, இந்த கொஷின் முக்கியம். மருத்துவம் சொல்லிட்டேன். தமிழ்மொழி எண்ணுயிர் என்பேன். பிரஸ்கோ ஓவியங்கள் சொல்லிட்டேன். ஜீவாவின் பேச்சு நடை, வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி, சலசவாயில் செங்கல் பாயும், வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவேன் மருத்துவம். ஓகேவா, இந்த கொஷினை நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இந்த கொஷின் ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு கொஷின் என்னன்னு சொல்லவா, இதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நூல் ஒன்றின் முகவுரை. அது பெருசாக கேட்கல, நன்னூல் கொஷின், ஆனால் படிக்கணும். ஓகேவா, நன்னூல் கொஷின் படிக்காமல் போகக்கூடாது. செங்கிப்பட்ட பரிசுகள் சொல்லிட்டேன். காட்டில் ஆடும் புல் வந்து அழகிய பெருமாள் தருவது ஒரு வாட்டி. ஓகேவா, அது ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அடுத்து இடஞ்சொட்டி பொறுப்புகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். கட்டளை கோவில்கள் என்றால் அந்த கொஷின் ரொம்ப முக்கியம். கட்டளை கோவில்கள் ரொம்ப முக்கியம். ரைட்டா, நான் அந்த நூல் ஒன்றின் முகவரியில் கூறுவதாக நன்னூல் சொல்லிட்டேன். ஓகேவா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ரைட்டா, இந்த கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. ரைட்டா, அடுத்து இந்த இடஞ்சுட்டி பொருளுக்கு இது வந்து படிக்காம போகக்கூடாது. இடஞ்சுட்டி பொருளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ரைட்டா, ஓகே. இன்குலாப் கொஷின் வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஓகேவா, இன்குலாப் கொஷின் ஜஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஓகேவா, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். பாக்கி எல்லா கொஷினுமே என்னது முன்னாடி நான் சொன்னது தான். ஓகேவா, சு விழுப்புரத்தினும் ஜஸ்ட் படிச்சுட்டு போங்க. ஓகேவா, இந்த கொஷின் நான் சொன்ன கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். 3 ஸ்டார் போட்டதெல்லாம் படிச்சே ஆகணும், 2 ஸ்டார் போட்டதெல்லாம் அதுவும் படிச்சாகணும், 1 ஸ்டார் போட்டதெல்லாம் தெரியணும். என்னது திடீர்னு கொஸ்டின் கேட்டா வச்சு தெரியணும். ஓகேவா, மீதி இருக்கிறதெல்லாம் நான் படிக்க வேணாமா சார்னா கண்டிப்பா படிக்கணும். என்னது டைம் இருக்கு, எனக்கு வந்து இந்த 95 மேல எடுக்கணும். இதெல்லாம் யாருக்கு சொன்ன அந்த 3 ஸ்டார் கொஸ்டின்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் மார்க் கிடைச்சா போதும், நான் பாஸ் ஆனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு இது. சார் நான் வந்து 80+ எடுக்கணும் சார், நான் 95+ எடுக்கணும் சார் இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து அப்படின்னா தயவு செஞ்சு என்னது இருக்கிற எல்லா கொஸ்டினையும் படிச்சிருங்க. ரைட்டா, ஓகேப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.